குட் மார்னிங் சார்ஜர் திஸ் ப்ரொஃபஸர் ஆஸ்வரேந்திரன். நம்ம கூட யார் இருக்காங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வந்து நிவேதா இருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவேதா வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, கொஷின் ப்ரோன் ஜோன். அதாவது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலுமே டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து எங்கெல்லாம் வகை இருக்கோ அங்கெல்லாம் வந்து கேள்வி வரும். எப்பவுமே ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, எந்த ஹோட்டலுக்கு போவீங்க? ஹோட்டலுக்கு போக மாட்டீங்களா? எங்க வெரைட்டி அதிகமாக இருக்கோ அந்த ஹோட்டல் தான் போகும். நம்ம ஹியூமன் நேச்சர் என்ன, எங்க வெரைட்டி இருக்கோ அங்க அந்த ஹோட்டல் போகும். அதே போல எங்க வந்து டைப்ஸ்னு ஒரு வார்த்தை வந்துச்சுங்களா, அங்க கொஸ்டின் இருக்கு. நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எங்க டைப்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கோ அங்க வந்து கொஸ்டின் வந்துடும். ஸோ இப்போ என்ன இது பண்ண போறோம்னா, இதுல வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, லேமினார் ஃப்ளோ பத்தி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க, லேமினார் ஃப்ளோ. ஆனால் நம்ம வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் படிச்சுட்டு போகிறது சால சிறந்தது கிடையாது. ஒரு கேள்வி கேட்டால் 10 கேள்வி படிக்கணும். ஆனால் 10க்கு பதிலாக இங்கே 12 இருக்குது. ஒரு கேள்வி கேட்டால் 10 கேள்வி படிக்கணும் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஸோ நம்ம 12 கேள்வி இருக்குது. ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்க்க போகிறோம். நமக்காக வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் நிவேதா இதை வந்து தொகுத்துருக்காங்க. தொகுத்ததை வந்து நமக்கு கொடுக்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோனா என்ன? ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோனா என்னன்னா, each liquid particle has definite path of individual particle do not cross each other. கிராஸ் என் வழியில நீ வரக்கூடாது, உன் வழியில நான் வர மாட்டேன், கிட்ட அப்படியே பார்த்து அப்படியே அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அனிமேஷன் வீடியோ வந்து லேமினார் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு பாட்டில் அப்படியே கிராஸ் ஆகாம அப்படியே பாத்துல போயிட்டா. ஈச் லிக்விட் பார்ட்டிகல் டெஃபினைட் பாத்துன்றாங்க. அப்போ ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் டெஃபினைட், ஒரு பார்ட்டிகல்னா அந்த பார்ட்டிகல்னு ஒரு பாதை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈச் லிக்விட் பார்ட்டிகல் ஹஸ் டெஃபினைட் பாத் ஆஃப் தி இண்டிவிஜுவல் டு நாட் கிராஸ் ஆக மாட்டேன், நான் கிராஸ் ஆக மாட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ இது இன்னொரு பேர் தான் லேமினார் ஃப்ளோ அப்படி சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம் லைன் இன்னொரு ஃப்ளோ வந்து லேமினார் ஃப்ளோ சொல்லுவாங்க. இப்போ லேமினார் ஃப்ளோனா என்னன்னு சொல்ல போறீங்க? So laminar flow அப்படினா என்ன? Flowing particles moves in layers. So லேயர் பை லேயரா அதாவது லேயரா சீட்டு கட்டு மாதிரி அடுக்கி வச்ச சீட்டு கட்டு மாதிரி ஒவ்வொரு லேயரா அப்படியே ஃப்ளூயிட் அந்த இது வந்து லேயர் பை லேயரா போகுதுன்னா அதான் வந்து லேமினார் ஃப்ளோ. இதான் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த லேமினார் ஃப்ளோ தான். இவ்வளோ ஃப்ளோ இருந்தாலுமே முதல் ஃப்ளோ வந்து லேமினார் ஃப்ளோ. அந்த லேமினார் ஃப்ளோ தான் வந்து அந்த முதல் क्वेश्चन தான் நம்ம எங்க கேட்டிருக்காங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டெடி ஃப்ளோனா என்ன? So steady flow na when the fluid flow parameters, that is velocity, pressure or density, do not changes with respect to time. ஃப்ளோ பாராமீட்டர் வந்து நேரத்தை பொறுத்து மாறாம இருந்தா, இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா ஒரு 11:45 ஆகுது. 11:45க்கு எப்படி இருக்குமோ அதே 12 மணிக்கு அப்படியே இருந்தானா ஸ்டெடியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இருக்க நேரம் இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு அப்படியே இருந்தானா ஸ்டெடியா இருக்கும் அர்த்தம். நேரம் மாறிட்டே இருந்தா அன்ஸ்டெடி அர்த்தம். அப்போ வந்து ஸ்டெடி ஃப்ளோனா என்ன சொல்றாங்க, ஃப்ளோ பாராமீட்டர் do not change with respect to time சொல்றாங்க. அடுத்து அன்ஸ்டெடி ஃப்ளோனா when the flow parameters do not changes with respect to time. does changes. ஆமா, அங்கேயும் do not இங்கேயும் do not அப்புறம் பஞ்சாயத்து ஆயிடும். சரியா? அங்க does not change with respect to time. அன்ஸ்டெடினா does change with respect to time. நேரம் மாறுச்சுன்னா வந்து அது அன்ஸ்டெடி ஃப்ளோ. ஃப்ளோ பாராமீட்டருக்கு நல்ல ஒரு உதாரணம் வந்து வெலாசிட்டி, பிரஷர், டென்சிட்டி இதெல்லாம் வந்து ஃப்ளோ பாராமீட்டருக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். So uniform flow na when the flow parameters do not change with respect to distance. So இங்க வந்து என்ன அப்படினா முக்கியமான ஒரு இன்னொரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் இருக்காரு, பெஸ்ட் இன் டிபேட் சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னாரு, ஃப்ளோ பாராமீட்டர் பதிலா நீங்க வெலாசிட்டி போட்டா தான் வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படினாரு. ஃப்ளோ பாராமீட்டர் போடாதீங்க, வெலாசிட்டி போடுங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. சோ அதுக்காக நம்ம ஃப்ளோ பாராமீட்டர் பதிலா வெலாசிட்டி does not change அப்படின்றது இப்போ ஃப்ளோ பாராமீட்டர் அழிச்சிடலாம். So flow parameter போல velocity does not change with respect to space. அப்ப ஒருத்தர் மாறணும், எல்லாம் மாறக்கூடியது தான் மனுஷன். மாறினாதான் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதுன்றாங்க. அப்ப மாறணும் அப்படின்னா எதை பொறுத்து மாறலாம்னா, ஒருத்தர் நேரத்தை பொறுத்து மாறும். இன்னைக்கு ஒரு நேரம் இருக்குன்னா இப்போ ஒரு மாதிரி இருப்பான், அப்ப நாளைக்கு பார்த்தா நாளைக்கு வர மாதிரி நேரத்தை பொறுத்து மாறும். இல்ல அப்படின்னா இடத்தை பொறுத்து மாறும். இப்ப நானே வந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருக்குன்னா நான் ஒரு மாதிரி இருப்பேன். அதே வந்து எங்க சொந்த ஊருக்கு போறேன் அப்படின்னா வடச்சென்னை போனச்சு அங்க பார்த்தா வேற கெட்டப்ல இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாற ஆள் மாறும். அது இடத்தை பொறுத்து ஆள் மாறுறாங்க அப்படின்னா அது ஸ்பேஸ், டிஸ்டன்ஸ். அப்போ யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னா இந்த வெலாசிட்டி does not change with respect to distance அப்படின்னா அது பேரு யூனிஃபார்ம் ஃப்ளோ. நான் யூனிஃபார்ம் ஃப்ளோனா when the velocity does change with respect to distance, that is space. ஸோ இது வரைக்கும் ஒரு 6 கான்செப்ட் பார்த்திருக்கோம். அடுத்த 6 கான்செப்ட் நோக்கி நகருவோம். Laminar flow na all fluid particles move along well defined path or streamline and all streamline
All streamlines are straight and parallel. ஸோ அதே தான் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, லேமினார் ஃப்ளோ எல்லாமே பார்த்தோம். மறுபடியும் லேமினார் ஃப்ளோ தான், எல்லாமே ஒரே வாசகம் தான். எல்லா ஃப்ளூயிட் பார்ட்டிகளும் மூவ் அலாங் த டிஃபைன்டு வெல் டிஃபைன்டு பாத், பாதைகள் வரையறுக்கப்பட்ட பாதைகள். அல்லாட்டி வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் பேரலல், ஒரு பாதையும் இன்னொரு பாதையும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், பேரலாக இருக்கும். அது எப்படி இருக்கோ அதுக்கு எத்தனை பேரலாக தான் மாறும் அப்படின்னு தெரியும். ரெனால்ட்ஸ் நம்பரில் 2000 கீழே இருந்தால் 2000 கீழே இருந்தால் அது வந்து லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. டர்புலன்ட் ஃப்ளோனா fluid particles moves in zigzag, but Reynolds number greater than 4000. ஸோ பேரலாக நகராம ஜிக்ஸாகா மாறி 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 கலந்து கட்டி ஓடனா அது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ. நமக்கு ஆல்ரெடி மோட்டார் இன்ஸ்பெக்டர் லேமினார் ஃப்ளோ கேட்குறாங்க, அடுத்த மோட்டார் இன்ஸ்பெக்டர் டர்புலன்ட் ஃப்ளோ கேட்கறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பக்கத்தில் தான் பார்ப்பாங்க. இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ இருந்தாலும் பிரகாசமான வாய்ப்பு எதுக்கு இருக்கு? டர்புலன்ட் ஃப்ளோக்கு. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் லேமினார் ஃப்ளோ, ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதிகமாக கேட்க மாட்டாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. நம்ம 12 இருந்தாலுமே அவங்க இதுவரையும் கேட்டது ஒரே கேள்வி தான். அது நடந்து இந்த இதில் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம அதுக்கு மாற்று கேள்வியா 10 கேள்வி இருக்கு. 10 கேள்வியிலையும் உடனடி தீர்வா என்னன்னா டர்புலன்ட் ஃப்ளோ. எக்ஸாம் படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் லேமினார் ஃப்ளோனா எனக்கு தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது டர்புலன்ட் ஃப்ளோ, அதுவே இந்த எக்ஸாம் போதுமானது. அதுக்கு மேலே அப்படின்னு நினச்சாதான் 12 படிக்கணும். 12 படித்தா அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். எது கேட்டாலும் அடிக்கும், எந்த பால் போட்டால் 6 அடிக்கும். 2 மட்டும் படிச்சு போனால் அப்போ இன்கம்ப்ரெசிவ் ஃபோன் கேட்டால் அழ ஆரம்பிச்சிடும். அதனால தான் 12 படிக்கணும். அடுத்த ரொட்டேஷன் ஃப்ளோ. Rotation flow என்னன்னா fluid moving in a streamline and not rotate about its own axis. ரொட்டேஷன் பண்ணா ரொட்டேட் ஆகும், ரொட்டேட் அப்படின்றது தான் இருக்கும். இந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் ரொட்டேட் அபவுட் தி மாஸ் சென்டர், அப்படியே சுத்திக்கிட்டே ஓடணும். சுத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும். சுத்தணும் ஓடணும் சுத்திக்கிட்டே ஓடனா அந்த ஃப்ளோ வந்து ரொட்டேஷன். சுத்தாம ஓடுச்சுன்னா irrotation. அது irrotation என்ன சொல்றாங்க? Fluid moving in a streamlines and do not rotate about its own axis. அப்படினா irrotation flow. அடுத்து compressible flow. Compressible flow வந்து density does not equal to 0, density வந்து சேஞ்ச் ஆகும். Density வந்து change in density மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது compressible flow. Incompressible flow வந்து density வந்து constant ஆகும். Density constant ஆகும். Density does not equal to 0, but density does not constant போடுறோம். So நம்ம இன்னைக்கு என்னன்னா ஒரு 2 6 சரியா, ஒரே ஷாட் தான் ஆனா 2 6. இப்போ வழக்கமா ஒரு ஷாட்ல ஒரு 6 அடிச்சு தான் பார்த்துருக்கோம். நமக்கு இன்னைக்கு ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வந்து ஒரே பால்ல 2 6 அடிச்சிருக்காங்க. ஸோ 2 6 அடிச்ச நிவேதாக்கு தேங்க்யூ.